மாஹேவில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த அரசு பேருந்தில் நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக பயணிகளை ஏற்றி வந்தது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே உள்ள மாஹேவில் இருந்து தினமும் புதுச்சேரிக்கு பேருந்து இயக்கப்படும் நிலையில் அதில் கூடுதல் பயணிகள் பயணித்த வீடியோ வெளியாகியுள்ளது. நீங்க என்ன பேசுறாலும் கேமரால போடுவா, நான் பாத்துறேன். நான் அங்கே உட்கார வச்சிருக்கேன். அவரு ஸ்டாண்டிங் வருது, உங்க சீட்ல கேக்குற, உங்க சீட்ல உட்காருங்க. பஸ்ல ஏத்த கூடாதா? எப்படி நீ மட்டும் சொகுசா உட்கார்ந்தவனா மத்தவங்க எல்லாம் போக கூடாதா? அப்படி இனி எத்தனை பேர் இருக்கு? அவர்கள் சொகுசா போனவனா அவரே ஏத்துங்க. எதுக்கு அதுக்கு டைம்ல நீங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உங்க சீட்ல உட்கார சொல்லணும். ஸ்டாண்டிங் தான் உட்கார நிக்கறாங்க. ஸ்டாண்டிங் வச்சிருக்கீங்க. நான் சொல்லல, பாஸ்டர் சொல்லல. எல்லாரும் பாஸ்டர் தான். அதுவும் வெளியில நிறைய பேர் ஏறதுக்கு ஒரு பஸ்ல போற வேண்டிய எத்தனை பேர் இருக்கும்? ஒரு பஸ்ல எவ்வளவு போட வேண்டியிருக்கும்? அது என்ன பண்ணுவாங்க? அது கவர்மெண்ட் தான் சைக்க வேண்டியதான். அதனால இங்கே ஆளை ஏத்துமா? நீ இப்போ ஆளை ஏத்துமா? என்ன அது இவருக்கே இருக்க முடியாது. எப்படி போகுது? நம்ம அப்பதான் சொல்லிச்சு. இதுவரைக்கும் ஆளை ஏறும்போது வந்து சொல்லலையே. இப்பதான் சொன்னல ஆளு ஏறதுக்கு 10 பேர் இருக்கும்போது வந்து சொல்லலையே. இப்ப 10 பேர் தான் இருக்குதா? 10 பேர் தான் இருக்குதா? ரெண்டு பாக்கட்டுமா? இறங்கிங்க இல்ல உள்ள போறதுனா போங்க. எங்க போறதுக்கு சொல்ற? உள்ளதான் நீ சொல்ல கூடாது. கண்டக்டருக்கு சொல்ல முடியும். பாஸ்டருக்கு ஒரு இது இல்ல, ரைட் இல்ல. பாஸ்டருக்கு ஒரு ரைட்ஸ் இல்ல. பாஸ்டருக்கு ஒரு ரைட். இப்ப என் காலு பாரு. நீங்க தான் பொறுப்புகள் ஆளுதான் இந்த மாதிரி செய்யறியா? வேலை என்ன எங்க வச்சிருக்கீங்க? லகேஜ் எங்க தான் வச்சிருக்கீங்க? பாஸ்டரோட லகேஜ் எங்க தான் வச்சிருக்கீங்க சொல்றேன். நான் எங்க சேர்த்து பாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்றதுல அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் அப்புறம் தான் வந்து சொல்ல வேண்டாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.